ஹலோ வீவர்ஸ், துலாம் ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்களானது மிக மிக முக்கியமான நாட்களாக அமைஞ்சிருக்குங்க. காரணம், துலாம் ராசி நேயர்களுடைய வாழ்க்கையவே தலைகீழாக மாற்றக்கூடிய வகையில பல சம்பவங்களானது நடக்க போகிறது. இந்த சம்பவங்களானது துலாம் ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில சாதகமான பலன்களை கொடுக்க போகுதா, இல்லை என்றால் ஏதாவது பிரச்சனைகளை கொடுக்க போகுதா என்பது குறித்து தான் நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்க போறோங்க. அதாவது நல்லது நடந்தாலும் சரிங்க, கெட்டது நடந்தாலும் சரிங்க, நம்ம முன்கூட்டியே அறிந்து கொள்வதன் மூலமாக அதற்கு தகுந்தாற் போல நடந்து கொள்கின்ற பட்சத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்து கொள்வதோடு அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கு ரொம்பவே உதவியாக இருக்க கொடுங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, வரப்போகின்ற வாரத்தில் தொழில் ரீதியாக உங்களுக்கு லாபம் கிடைக்காது. பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். அதே போல் ஒரு ட்ரேடிங் பண்ணுறீங்க, இல்லைனா ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா கூட இப்போது உங்களுக்கு நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நீங்கள் முன்கூட்டியே தெரிந்து கொள்வதன் மூலமாக அடுத்து வரக்கூடிய 7 நாட்களில் பண விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருந்துக்கலாம். அதோடு அதிகப்படியாக எந்த இடத்துலையுமே நீங்கள் முதலீடு செய்யாமல் இருக்கும்போது உங்களுக்கு ஏற்படக்கூடிய நஷ்டத்தையுமே நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம். இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஜோதிட கணிப்புகளின் மூலமாக பார்த்தீங்கன்னா நல்லது நடந்தாலும் சரிங்க, கெட்டது நடந்தாலும் சரி, நம்ம முன்கூட்டியே அறிஞ்சிப்பதன் மூலமாக அதற்கு தகுந்தாற் போல நடந்து கொள்கின்ற பட்சத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்து கொள்ளலாம். அதே போல ஒருவேளை பார்த்தீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு மிகவும் அருமையாக இருக்க போகுது. தொழிலில் மிகவும் முன்னேற்றகரமான சூழல் இருக்க போகுது. நீங்கள் எதை செஞ்சாலுமே அதில் வெற்றி கிடைக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் புதிய பிஸ்னஸ் கூட பார்த்தீங்கன்னா தொடங்கலாங்க. அதன் மூலமாக உங்களுக்கு லாபமானது கிடைக்கக்கூடும். இப்படி தான் ஜோதிட கணிப்புகளானது உங்களுக்கு உதவியாக இருக்க கொடுங்க. மேலும் துலாம் ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்களுக்கு அடுத்த 7 நாட்கள் எப்படி அமைஞ்சிருக்கு என்பது குறித்து தெளிவாக பார்க்கலாம். துலாம் ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க மறக்காம ஓம் ஸ்ரீம் சுக்கிரனே போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தையும் கமெண்ட்ஸ்ல 3 முறை டைப் பண்ணிடுங்க. சுக்கிரனுடைய அருளாசியால எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கக்கூடும். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 22/12/2025 திங்கட்கிழமையில இருந்து வரப்போகின்ற 28/12/2025 ஞாயிற்றுக்கிழமை வரையிலான இந்த இடைப்பட்ட 7 நாட்களில் தான் பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்கள் ஏற்படுகிறது. இந்த கிரக மாற்றங்களானது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையிலையுமே தாக்கத்தை கொடுங்க. அந்த வகையில் தான் துலாம் ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக இந்த 7 நாட்கள் இதெல்லாம் நடந்தே தீரும் என்றும் கணிக்கப்பட்டு இருக்கிறது. துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி மற்றும் துலாம் லக்னத்தில் பிறந்து இருக்கக்கூடியவர்களுக்கு இனி வரப்போகின்ற அடுத்த 7 நாட்களானது கலவையான பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையில அமைஞ்சிருக்குங்க. அதாவது சில இடங்கள்ல வேலையில பார்த்தீங்கன்னா ரொம்பவே போராட்டமான சூழ்நிலையானது இருக்க போகிறது. ஒவ்வொரு விஷயத்தையுமே பார்த்தீங்கன்னா நீங்க பல சவால்களுக்கும் போராட்டத்திற்கும் இடையே தான் அந்த விஷயங்களை செய்து முடிக்கக்கூடிய வகையில சூழ்நிலைகளானது இருக்க போகுதுங்க. அதாவது உங்களுக்கு தெளிவாக புரியும்படி சொல்லணும்னா, ஏதாவது ஒரு வேலை உங்ககிட்ட வருது அப்படின்னா அந்த வேலையை நீங்கள் 1 மணி நேரத்தில் செஞ்சு முடிச்சிருவீங்க அப்படின்னா இப்போது பார்த்தீங்கன்னா அந்த வேலையை பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் 2 மணி நேரம் பார்த்தீங்கன்னா ஆகலாங்க. அதாவது எக்ஸ்ட்ராவாக டைம் எடுத்துக்கும். தேவையே இல்லாமல் சின்ன சின்ன இடையூறுகளும் பிரச்சனைகளும் வரலாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மிஷின் பார்த்தீங்கன்னா பழுதாகிடலாம். பிறகு அதை சரி செய்துட்டு அதன் பிறகு தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் மீண்டும் உங்களுடைய வேலைகளை தொடர வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம். இப்படி தேவையே இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு மன சங்கடத்தை ஏற்படுத்தும்படியாக பார்த்தீங்கன்னா திடீர்னு பொருட்கள் பார்த்தீங்கன்னா பழுது பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள், இது மாதிரியான சில விஷயங்களானது நடக்கலாங்க. இதனால உங்களுடைய வேலையுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகும் அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் சில இடங்களில் சவாலாக இருக்க கொடுங்க. உழைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது நிச்சயமாக பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம பணம் சம்பாதித்தா மட்டும்தான் அடுத்த நாளையே பார்த்தீங்கன்னா நம்மளால நடத்த முடியும். இல்லைனா கடன் வாங்க வேண்டிய இக்கட்டமான சூழ்நிலைக்கு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிர்பந்தத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலை செய்வீங்க அப்படின்னு சொல்லலாங்க. உத்தியோக ரீதியாக பணி மாறுதல்களானது வரலாம். ஆனாலுமே எதிர்பார்த்த ஒரு காரியமானது சற்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுணக்கமாகத்தான் பார்த்தீங்கன்னா நடக்க கொடுங்க. பெருசாக நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன் பண்ண எந்த விஷயமுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லபடியாக நடந்து முடியாது அப்படின்னு சொல்லலாங்க. சில பல போராட்டத்திற்கு பிறகு
பிறகுதான் அந்த விஷயங்களே நடக்கக்கூடிய அளவுக்கும் சூழ்நிலைகளானது அமைஞ்சிருக்குங்க. மேலும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விற்பனையும் லாபமும் அதிகரித்து தனவரவானது அதிகரிக்கக்கூடிய வகையில சூழலானது இருக்கின்றது. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா வியாபார ரீதியாக பார்க்கும்போது அது சின்ன லெவல்ல வியாபாரம் செய்யக்கூடிய துலாம் ராசி நேயர்களாக இருந்தாலும் சரிங்க, பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா லேக்ஸ் கணக்கில் வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரிங்க, இப்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய முதலீட்டை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஜாஸ்திப்படுத்திக்கிட்டே இருங்க. அதற்கேற்ப நல்ல லாபமானது கிடைக்கக்கூடிய வகையில் இந்த வாரமானது அமைஞ்சிருக்குங்க. அதாவது தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா ஒரு சில சிரமங்களும் சவால்களும் இருந்தாலுமே அதையும் தாண்டி நீங்கள் உழைக்கிறீங்க அப்படின்னா அதற்கேற்ப பிரதிபலனானது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குங்க. அதாவது மற்ற நேரங்களில் நீங்கள் அந்த வேலையை எளிமையாக முடிச்சிருந்தாலுமே அதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை காட்டிலும் பல சவால்களுக்கு பிறகு பல போராட்டங்களுக்கு பிறகு அந்த வேலைகளை நீங்க செய்து முடிக்கிறீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அந்த வேலையின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணமுமே பார்த்தீங்கன்னா அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. இதுதாங்க ஒரு யதார்த்தமான உண்மைங்க. மேலும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சியானது இருக்க போகிறது. நிறைய கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லலாங்க. இந்த நேர காலத்தில் ஒன்னே ஒன்றை மட்டும் புரிஞ்சுக்கோங்க, துலாம் ராசின்னு கிடையாதுங்க, எல்லோருக்குமே சொல்கிறேன் பாருங்கள். பொதுவாக உங்களுடைய கஸ்டமர்ஸை நீங்கள் முழுமையாக பார்த்தீங்கன்னா அவங்கள உங்ககிட்டயே வச்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் தரத்தில் மட்டும் எந்த இடத்துலையுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. தரத்தோடு ஒரு பொருளை கொடுத்தீங்கன்னாவே போதுங்க, கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட அதிகரிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்படிங்கிறது தான் ஒரு யதார்த்தமான உண்மைங்க. மேலும் பார்த்தீங்கன்னா புதிய முயற்சிகளில் ஏதாவது இறங்குறீங்க அப்படின்னா அதில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. ஏன்னா ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நான் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் ஓரளவுக்கு நல்லா தான் போயிட்டுருக்கு அப்படின்னு தெரியுது அப்படின்னா உடனே இவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அந்த பிஸ்னஸ் எப்படி என்ன ஏது அப்படிங்கிறது ஒன்றுமே தெரியாதுங்க. ஜஸ்ட் அவங்க சொன்ன வார்த்தையை மட்டுமே முழுசாக நம்பிக்கிட்டு அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது அதில் சில பல தடங்கல்கள் பிரச்சனைகள் வருது அப்படின்னா அதை நம்மளால் எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிற அந்த பக்குவம் கூட பார்த்திங்கன்னா நமக்கு இருக்காதுங்க. இதனால் நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. ஸோ எப்போது புதிதாக தொழில் தொடங்குவதாக இருந்தாலும் சரிங்க, அந்த தொழிலை பற்றி முழுசாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அவங்கக்கிட்டேயே நிறைய விஷயங்களை கேட்டறிஞ்சு கற்றுக்கோங்க. ஒரு 60-70% எனக்கு அந்த தொழிலை பற்றி தெரியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஆரம்பிக்கலாம். அதை விட்டுட்டு ஒன்றுமே தெரியாமல் அவங்க சொன்ன வார்த்தையை மட்டும் நீங்கள் நம்பி ஆரம்பிக்கும் போது அதில் பல சவால்கள் வரும்போது அதை உங்களால் சமாளிக்க முடியாதுங்க. அதன் பிறகு நஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளுமே இருக்குங்க. அதே போல் நான் ஒரு 10 வருஷமாகவே ஒரு தொழில் செஞ்சுட்ருக்கேன், அதே தொழிலை நான் புதுசாக இப்போது வைக்கலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தாராளமாக வைக்கலாம். அதில் தவறு கிடையாதுங்க. இருந்தாலுமே ஒரு முறை பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிறந்த ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் தற்போது உங்களுக்கு தசாபுத்தி எப்படி இருக்குது, தற்போது கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கிட்டு செய்வது உங்களுக்கு நல்லதாக இருக்க கொடுங்க. குடும்பத்தில் இருந்து வந்த சிரமங்கள் எல்லாமே நீங்கி மகிழ்ச்சியானது அதிகரிக்கக்கூடிய வகையில் சூழலானது இருக்க போகிறது. பிள்ளைகளின் மூலமாக ஓரளவுக்கு மன நிம்மதியானது உண்டாகக்கூடிய வகையிலையும் சூழலானது அமைஞ்சிருக்குங்க. பிள்ளைகள் கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு சில சங்கடங்களை உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, இல்லைனா நீங்கள் சொல்கிற விஷயத்த அவங்க புரிஞ்சுக்காம நடந்திருப்பாங்க. இது எல்லாமே இனி மாறப்போகிறது. நீங்கள் சொன்னது எல்லாத்தையுமே கேட்டு இனி நடந்துப்பாங்க அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் உத்தியோக ரீதியாக பார்க்கும்போது அலுவலகத்தில் உங்களுடைய வேலை பளுவானது ஜாஸ்தியாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளுமே சாத்தியமாகி இருக்குங்க. ரொம்ப நாட்களாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பதவி உயர்வு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இருக்குது. எனக்கு ஏற்ப பார்த்தீங்கன்னா அதாவது என்னுடைய தகுதிக்கேற்ப பார்த்தீங்கன்னா ஒரு பதவி உயர்வோ சம்பள உயர்வோ எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. எனக்கு பின்னாடி வந்த ஜூனியருக்கு கூட பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு, ஆனால் எனக்கு ஏற்ப அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு வருத்தப்படக்கூடிய துலாம் ராசி நேயர்களுக்கு இப்போது பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே கிடைப்பதற்கான வாய்ப்புகளுமே அமைச்சிருக்குங்க. வியாபார ரீதியாக பார்க்கும்போது புதிய முயற்சிகளின் மூலமாக வருமான உயர்வானது ஏற்பட போகிறது. ஸோ சொந்தமாக தொழில் செய்யக்கூடியவர்களும் சரிங்க, நீங்கள் மாத சம்பளத்துக்காக வேலை செய்து கொண்டு இருப்பவர்களாக இருந்தாலும் சரிங்க,
ஒரு சில சின்ன சின்ன மாற்றத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் முயற்சி பண்ணிட்டு பாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய தொழில் ரீதியாக முன்னேற்றமானது கிடைக்க கொடுங்க. குடும்பத்தில் இருந்து வந்த மன கஷ்டங்கள் குறைய போகிறது. பிள்ளைகளின் மூலமாக திருப்தியும் மன நிம்மதியும் கிடைக்க போகிறது. பெரியவங்களுடைய ஆதரவானது உங்களுக்கு முழுமையாக இருக்குங்க. நீங்கள் எது செஞ்சாலுமே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாங்க. எது நடந்தாலுமே சரிங்க, உங்கள் கூட பக்கத்துணையாக இருப்பாங்க. அதே போல் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இருவருமே, அதாவது நீங்களும் உங்களுடைய பார்ட்னரும் வேலைக்கு போகணும் அப்படின்னு நினச்சாலுமே உங்களுடைய பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க ரொம்பவே பார்த்தீங்கன்னா அன்போடு அவங்கள பார்த்துப்பாங்க. குடும்பத்திற்காக பண வரவை அதிகரிக்க பாடுபட்டு உழைக்க வேண்டிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க. இந்த நேர காலத்தில் ஏதாவது ஒரு வகையில் சின்ன சின்ன தடங்கல்கள் வருது அப்படின்னா அந்த தடங்களை பார்த்து பயந்து நீங்கள் அந்த விஷயத்தை அப்படியே செய்யாமல் விட்டுறாதீங்க. எந்தெந்த வகையில் தடங்கல்கள் வருதோ அதை நீங்கள் சமாளித்து அந்த விஷயத்தை செய்யும்போது அதற்கேற்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரதிபலனும், அதாவது பண ரீதியான பிரதிபலனும் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கோங்க. கலைத்துறையினருக்கு நல்ல வாய்ப்புகளானது கிடைக்க போகிறது. பிரகாசமான எதிர்காலம் அமையுங்க. புதிய முதலீடுகளில் மிக கவனமாக இறங்க வேண்டுங்க. சந்திரனுடைய இடப்பெயர்ச்சியானது உயர்வு தாழ்வு கலந்த பலன்களை கொடுக்க போகிறது. செவ்வாய் நாளில் இருப்பதால் தாயாருக்கு மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் வரும் என்பதால் தாயுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. வியாபார விஷயங்களில் நிதானம் தவறி செயல்பட வேண்டாங்க. புதிய முதலீடுகளை மிக நுட்பமாக செய்ய வேண்டிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.